ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நமக்கு தேவையானது 3 மெஷர்மெண்ட். என்னன்னாக்கா ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸ்லீவ் லென்த் அண்டு ஸ்லீவ் வித். ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னாக்கா, அசியூம் இதுதான் வந்து உங்களோட ஷோல்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது உங்கள் ஷோல்டர், இது கையோட இறக்கம். இதில் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கும், அதாவது இந்த அக்குள் பகுதி சொல்லுவாங்கள்ல, கம்கட்டு அக்குள் பகுதி, அந்த அக்குள் பகுதி தான் வந்து ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ். அதை நீங்கள் ஷோல்டர் மேலேருந்து கீழே அக்குள் பகுதியில் வச்சு சுற்றி அதோட மெஷர்மெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபேட்டாக பாடியாக இருக்கிறவங்களுக்கு 11 இன்ச்சு 11.5 அந்த மாதிரி வரும். கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு 9, 8.5, 9, 10 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு ஷோல்டர் இந்த பக்கத்துலேருந்து கீழே இறக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணும், 7 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, இல்லை 3/4னாக்கா 3/4, லாங்குனாக்கா லாங் ஸ்லீவ்னாக்கா லாங் ஸ்லீவு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சில பேர் ஷார்ட்டாக போடுவாங்க, அவங்களுக்கு 5, 6 அந்த மாதிரி ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்லீவ் வித் என்னன்னாக்கா, உங்களோட ஷோல்டர்லேருந்து கீழே நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கள, 5, 6, 7, 8ன்னு அந்த மாதிரி அந்த ஹைட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது என்ன பண்ணணுன்னாக்கா, இது அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. உங்களோட ஹைட் பார்க்குறீங்கன்னாக்கா, உங்களோட டேப்பை வச்சு ஒரு விரல் உள்ளே போகிற மாதிரி இங்கே வச்சு நீங்கள் மெஷர் எடுக்கணும். இப்போ 8 இன்ச்சு இருக்குது எனக்கு. ஏன்னா லூஸு தைக்கும் போது உங்களுக்கு வந்து லூஸ் தேவை. நீங்கள் ரொம்ப இப்படி நெருக்கி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கக்கூடாது. ஒரு விரல் நல்லா உள்ளே போகிற மாதிரி வச்சு அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா, நான் ஃபேட்டாக பாடியாக இருக்கிறவங்க 5.5 15, 15.5, 16 அந்த மாதிரி இருக்கும். லீனாக இருக்கிறவங்களுக்கு 12, 13 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இங்கே இருக்கிற நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்துருக்காங்கனாக்கா, ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் அவங்களுக்கு வந்து 20 இன்ச் இருக்குது. அதாவது சுற்றளவு 20 இன்ச் இருக்குது. 20 × 2 10 இன்ச்சு. இவங்களோட ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 10 இன்ச்சு, 20 இன்ச்சு வருது. 20ல் பாதி 10 இன்ச்சு. ஸ்லீவ் லென்த்து வந்து இவங்களுக்கு 8 இன்ச் எடுத்துருக்குது. ஸோ 8 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். ஸ்லீவ் வித் வந்து இவங்களுக்கு 15 இன்ச் வருது. 15 ÷ 2 7.5. இது என்னத்துக்குனாக்கா நான் ரஃபாக போட்டு காட்டுறேன். இதுவே நான் வந்து பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இதுதான் நம்ம மார்க்கிங் நம்ம பண்ணுவோம். ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து 8 இன்ச்சு, 8 + 1 இன்ச்சு எதுக்குனாக்கா ஸ்லீவிங் அலவன்ஸ் தைக்கிறதுக்காக போயிடும். அப்புறம் ஸ்லீவ் வித் வந்து 7.5, இதுவும் வந்து +2 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் வந்து ஸ்லீவிங் அலவன்ஸ்க்காக போயிடும். வாங்க எப்படி கட் பண்ணால் மெஷர்மெண்ட்டை வந்து ஒரு பேப்பரில் எடுக்கலான்னு சொல்கிறேன். அசியூம் இல்லைனா இதுதான் கிளாத்துன்னு எடுத்துக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிளாத் இப்படி இருக்குது, கிளாத்தை நான் டர்ன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபோல்டு இந்த பக்கம் இருக்குது, ஃபோல்டு. இங்கே ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் 10 இன்ச்சு. 10 இன்ச்சை நான் இங்கே எடுக்க போகிறேன். இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே 10 இன்ச். ஓகே, 10 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அப்புறமா ஸ்லீவ் ஹைட் வந்து 8 இன்ச்சு. இங்கேருந்து வச்சு 8 சரியாக எனக்கு பேப்பர் வந்து 8 இன்ச் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து 8 இன்ச்சுக்கு பதில், ஏன்னா நான் வந்து ஸ்லீவிங் அலவன்ஸ்க்கு எனக்கு வந்து பேப்பர் வந்து இன்னொரு தேவை. அதனால் நான் வந்து ஸ்லீவிங் அலவன்ஸ் 6 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் ஹைட் வந்து 6 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். இது ஸ்லீவ் ஹைட்டு 6 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். மார்க் பண்ணிடுறேன். 6 இன்ச்சுக்கு தான் எடுத்துருக்கேன் நான். இது 10 இன்ச்சு. அப்புறமா ஸ்லீவ் வித் வந்து உங்களுக்கு 7.5.
இங்கே 6 இன்ச்சில் வச்சு 7.5க்கு ஒரு லைன். ஓகே, 7.5க்கு ஒரு லைன் விட்டுருக்கேன். இது 7.5 இன்ச் இது வரைக்கும் பாருங்கள். இது 10 இன்ச் இல்லையா? 10 இன்ச்சில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, உங்களுக்கு கை கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கை கட் பண்ணுவோம்னாக்கா, இதுதான் ஷோல்டர் இருக்குனாக்கா துணியில் கழுத்து இங்கே வரும், ஷோல்டர் இங்கே வரும். கைக்கு ஒரு லைன் போட்டு பாடிக்கு இங்கே போயிடும். நம்ம கை இப்படி வந்து இப்படி தான் கர்வாக வரும் இல்லையா? இந்த கர்வ் இதுலேருந்து இது வரைக்கும் வரும்போது சென்டர் நம்ம பார்ப்போம். நான் இப்போது சென்டர் பார்ப்பேன். சென்டர் பார்த்து அந்த சென்டர்லேருந்து இங்கே 1.5 எடுத்து 1.5 எடுத்து அதில் கர்வ் வந்து இப்படி வரும். இதுலேருந்து இது எடுக்கிறோம்ல, பாதி எடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த 10 இன்ச்சில் இங்கேருந்து பாதி எடுக்க போகிறோம். 10 இன்ச்சோட பாதி 5க்கு ஒரு மார்க் பண்ணுறோம். உங்களுக்கு கர்வ் வரணுங்கிறதுக்காக இதுலேருந்து இங்கே மெஷர்மெண்ட் நம்ம எவ்வளோ எடுத்தோம், நம்ம வந்து 7.5 எடுத்தோம். லென்த் வந்து 6 எடுத்தோம். 6ஓட பாதி வந்து நம்ம 3 எடுத்துப்போம். இங்கே 3. இப்போது 7 எடுத்தோம்னாக்கா, இப்போ நான் 8ன்னு எடுத்தோம்னாக்கா 4க்கு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதோட பாதி வந்து 6 இன்ச் எடுத்துக்க, 6 இன்ச்சோட பாதி வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டு இதை நம்ம கர்வ் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க இந்த கர்வ். இந்த 10 இன்ச்லேருந்து இது 3 இன்ச்சு தொடுற மாதிரி ஒரு அழகாக ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இங்கேயும் ஒரு லைன். இதுதான் நம்ம வந்து தைக்க போகிற இடம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1.5 இன்ச் விட போகிறோம். இது 1.5 இன்ச். இது 1.5 ப்ளஸ் இங்கேயும் 1.5க்கு ஒரு க்ராஸ் ஒரு லைன் போட்டு இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இந்த லைன் வந்து உங்களுக்கு சீவிங் அலவன்ஸ் தைக்கிறதுக்காக, தையல் இடத்துக்காக போயிடும் இந்த இடம். ப்ளஸ் கீழே நம்ம சொன்ன மாதிரி மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு நம்ம இங்கே விடுறோம். ஓகேவா? இது தையல் பகுதி. இது ஸ்லீவிங் அலவன்ஸ். இதாங்க, அவ்வளோதான். ஸ்லீவ் முடிஞ்சது. நம்ம ஃப்ரண்ட் கை, இது வந்து பேக் கை. ஃப்ரண்ட் கைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதுலேருந்து இங்கே இருக்கு இல்லையா, இதுலேருந்து தோராயமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளார இப்படி இப்படி வந்து இந்த டாட் வச்சுருக்கிறது ஃப்ரண்ட் கை, அது பேக் கை. இப்போது உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். இந்த பேப்பர் இங்கே வைக்கிறேன். நம்ம ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் 10 இன்ச் எடுத்தோம். ஸோ இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு பேப்பரில் 10 இன்ச் எடுத்துருக்குறோம். ஸ்லீவ் லென்த் வந்து 8 இன்ச்சு சொன்னேன், நான் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். இந்த 6ன்னு போட்டுடலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஹைட் வந்து 6 இன்ச்சு. ஸோ இந்த கார்னர்லேருந்து கீழே வந்து நான் ஹைட் வந்து 6 இன்ச்சுக்கு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும். அப்புறமா ஸ்லீவ் 6 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு இது 1 இன்ச்சு ஸ்லீவிங் அலவன்ஸுக்கு போயிடும். அப்புறமா இது வந்து ஸ்லீவ் வித்துனாக்கா நம்ம கையோட சுற்றளவு இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு 7.5 ப்ளஸ் 1.5 வந்து ஸ்லீவிங் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறமா இங்கே 10 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே நீங்கள் 10 இன்ச்சு இருக்குது, 10 இன்ச்சோட பாதி 5 இன்ச்சு. 11 இன்ச்சு இருந்ததுனாக்கா 5 எடுத்துக்கோங்க, 12 இருந்துச்சுனாக்கா 6 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து பாதி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னாக்கா, சின்ன பிள்ளைங்களுக்கு தோராயமாக வந்து சுற்றளவு வந்து 14 இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து 14ஓட பாதி 7, 14ஓட பாதினாக்கா 3/4 பாதி எடுக்குங்க. 14ஓட
முக்கால் பாதினாக்கா உங்களுக்கு வந்து 1/4னாக்கா உங்களுக்கு வந்து 3.5 வரும். அப்போ 3.5க்கு இங்கே ஒரு கோவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்களோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னா 7க்குனாக்கா நீங்கள் அதை வந்து பிரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதோடது 10 இன்ச்சு 10 இன்ச்சோட பாதி வந்து 5க்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த லைன்லேருந்து கீழே 3 இங்கே 3 இன்ச்சு இங்கே எப்படி எடுக்கிறேனாக்கா கான்ஸ்டன்ட் இது 3க்கு இது லைன் போட்டு அதை ஒரு கர்வ் பண்ணி இங்கே வந்து 1.5க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீட்டி விடுங்க. இது சேவிங் அலவன்ஸு. அப்புறம் கை வந்து ஃப்ரண்ட்டு கைக்காக இங்கே டாட்டட் வச்சுருக்கோம். அது எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். அசியூம் பண்ணிக்கோங்க ஃபோல்டு இந்த பக்கம் இருக்குங்க. இந்த பக்கம் இது எப்போதும் ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் கட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் வந்து வளைச்சி கழிச்சு எதுவுமே ஸ்ட்ரெட் பண்ணக்கூடாது. இந்த கோவை வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த வளைவுக்கு நீங்கள் ஃபோனில் பண்ண நீங்கள் கட் பண்ணும்போது ஒழுங்காக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை லிட்டில் பிட் வளைவு கொஞ்சம் லைட்டாக வளைவு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஷார்ப்பாக இருந்ததுன்னா எட்ஜ் உங்களுக்கு வந்து கட் பண்ண வராது. அதோடு இப்போது நமக்கு கை ஸ்லீவ் கட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து கட் பண்ணல. ஸோ என்ன இதை வந்து கட் பண்ணிக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ இதுதாங்க நம்மளோட கை. இது வந்து பேக் கை, ஃப்ரண்ட் கை. நான் வந்து இந்த டாட்டட் வச்சுருக்கிறது ஃப்ரண்ட் இடம். நீங்கள் இதை இப்படி கீழே பேக் இருந்ததுன்னா பேக்லேருந்து நீங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த இடம்னா ஒரு நாஷ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு இது பேக்கு சேர்கிற இடம் நாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்க மாதிரி ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் 7.5 இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா, இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கோங்க துணியில், உங்களுக்கு அதுவும் வசதியாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. நாச்னாக்கா இது மடக்கி 2 துணியும் வச்சு இப்படி கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த வி ஷேப்பில் வரும். அதான் நாச்சு. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தைக்கிற இடம் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல நாச் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து தைக்க மாதிரி இங்கே தான் நமக்கு தையல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ இதுதாங்க பர்ஃபெக்டாக ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்லீவு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக தைச்சிடலாம். இங்கே சீவிங் அலவன்ஸ் அங்கே சீவிங் அலவன்ஸ் முக்கியம். இது வந்து தையல் அக்களோடு சேர்த்து தையல் வரும். இது வந்து கையை வந்து மடித்து தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு சுடிதாரு அப்புறம் குர்தா நைட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஃபுல் ஹேண்டு 3/4 எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஃபுல் ஹேண்ட்னாக்கா உங்களுக்கு எங்கேருந்து வரும் ஸ்லீவ் லென்த்து இங்கேருந்து 6 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் லென்த்து ஃபுல் ஹேண்டுனா 13 இன்ச்சு வரும். ஸோ 13 இன்ச்சுக்கு நீங்கள் பேப்பரை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா உங்களோட கிளாத் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 3/4னாக்கா உங்களுக்கு 10, 11, 12 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி கை ஸ்டிச் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வருது பாருங்கள். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஏதாவது ஸ்டிச்சிங்கு அப்படி இல்லைனாக்கா க்ளே ஒர்க் ஏதாவது பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேனோ அது அப்பப்போ வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய். பை ஃப்ரம் சீமா. பை பாய்.